என்ன சார் வேணும்? சார் உங்களை தான். அவர் வரட்டும் மேடம். அவர் பிஸியா இருக்காரு, என்கிட்டயே சொல்லுங்கண்ணா. இல்லை பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன். அவரே வரட்டும் மேடம். அண்ணா இங்க கொஞ்சம் பாருங்கண்ணா. இவருக்கு டோலோ 650 ரெண்டு அட்டை எடுத்து சரிண்ணா. சொல்லுங்க சார். என்ன வேணும்? பாக்கெட் வேணும் சார். ஃப்ரூட்டியா? இல்லை சார், காண்டம் பாக்கெட். விஸ்வர் பாக்கெட்டா? காண்டமா? அம்மா இந்த காண்டம் பாக்கெட் எடுமா. என்ன ஃப்ளேவர்னா? என்ன ஃப்ளேவர் சார்? ஃப்ளேவரா? டேஸ்ட்டாக ஒன்று கொடுங்க சார். அம்மா இந்த பனானா ஃப்ளேவர் எடுமா. ரெப்டா டாட்டடா எக்ஸ்ட்ரா லாங் ஸ்பெஷலா? ரெப்டா டாட்டடா எக்ஸ்ட்ரா லாங் ஸ்பெஷலா? ஏதோ ஒன்று ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரி கொடுங்க சார். அந்த எக்ஸ்ட்ரா லாங் பனானா எடுமா. 100 ரூபா சார். சரி சார், ஓகே சார். மச்சான் இங்க நல்லா விசாரிச்சல, எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஏய், மகேஷ் மாமா சொல்லியிருக்காரா பாண்டிச்சேரியில் இவங்க தான் பெஸ்ட்டான். இது வரைக்கும் ஒரு தடவை கூட போலீஸ்ட்ட மாட்டது இல்லையா? இருந்தாலும் எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. எனக்கும் பயமா தான்டா இருக்கு. கதவை மட்டும் திறடா, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீ நான் பக்கத்து ரூம். நீ என் கூட வரலாம்ல? கும்பலா போகாத என்ன தீம் பார்க்காடா, உள்ள போடா. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? என் ஃபோன் நம்பர் தரேன், வெளியே போய் எனக்கு ஃபோன் பண்ண. இப்போ லைட்டை நிறுத்து, அடுத்த கஸ்டமர் வெயிட்டிங். உன்னோட ஸ்லாட் 2 to 3. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த வீடியோ பாரு. இல்லைங்க, எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன். ஏய் இப்போ வரியா இல்லையாடா? இல்ல, நான் கிளம்புறேன். ஏய் ஏய் ஏன் லைட் ஆஃப் பண்ண? ஐயோ போலீஸ் வந்திருப்பாங்க, அதுதான் மெயின் ஆஃப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸா? தம்மு, சரக்கு, கஞ்சா, செக்ஸ், இதை விட அதிகமா போதை தர்ற விஷயம்தான் காதல். அதுவும் பருவ வயசுல வர்ற காதல் நம்மள நிறைய தப்புகள் பண்ண வைக்கும். அப்படி பருவத்துல செய்யற தப்புகள் நம்ம வாழ்க்கைய புரட்டியும் போடலாம், இல்ல நம்ம வாழ்க்கைய மாத்தியும் அமைக்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்துக்கு காரணம் அபர்ணா. கண்ணன், அபர்ணா, பழனி இவங்க 3 பேரும் பாண்டிச்சேரியில ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அபர்ணாக்கு அப்பா இல்ல. தம்மு சரக்குனாலதான் அவங்க அப்பா இறந்தாருன்ட்டு சின்ன வயசுல இருந்தே தம் அடிக்கிறவங்க சரக்கு அடிக்கிறவங்க பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. அபர்ணாவோட அப்பா போன கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அபர்ணாக்கு இருந்த ஒரே உலகம் கண்ணன், அவன் தங்க, கண்ணனோட அம்மா அப்பா. அவ வீட்டுல இருந்ததை விட அதிகமா அவ கண்ணன் வீட்டுல தான் இருந்தான். எல்லா பசங்களுக்கும் வர்ற ஆசை தான் கண்ணனுக்கும் பழனிக்கும் வந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் போதே சரக்கு தம்முன்னு எல்லாத்தையும் பழகிட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் அபர்ணா கிட்ட மறைச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க. கண்ணன் வாழ்க்கையில பெரிய வில்லியே அவன் தங்கச்சி தான். அவ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அபர்ணா கிட்ட போட்டு கொடுத்துட்டான். ஏங்க நான் என்கிட்ட போய் சொன்ன? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ஏய், அது இல்ல அபர்ணா. பேசாதடா. ஏய் சாரிப்பா. ஓ சாரி எனக்கு தேவையில்லை. இவ்ளோ கெட்ட பழக்கத்தோட இருக்கிற ஒரு கண்ணை எனக்கு தேவையில்லை. டேய் என்னடா, நான் என்ன பண்ணேன்?
சத்தியம் பண்ண இது எல்லாத்தையும் விட்டுடுறேன்னு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நீயும் என் அப்பா மாதிரி ஆயிடக்கூடாது. உன்னை நான் இழக்க மாட்டேன். ஏய் அழாத அபர்ணா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுடா, நீ எப்போ உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு. உன் அப்பா நாக்காக இது கூட பண்ண மாட்டியா? இங்க வாடா. என்ன வாடா. எதுக்குடா? சத்தியம் பண்றா. என்ன சத்தியம்? கை வை சொல்றேன். கை வை. இனிமே நம்ம 2 பேரும் இனிமே நம்ம 2 பேரும் வாழ்க்கையில எப்பவுமே குடி, தம்மு, பாக்கு, சூதாட்டம், தம்மு ஃபுல்லா சொல்றா. தம்மு, தண்ணி, பாக்கு, சூதாட்டம். இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டோம். இனிமே இந்த தப்பு செய்ய மாட்டோம் கண்ணா. ஏய் நம்ம அப்புறம் நம்மள அதுக்கு தானே சொல்லுது. இது அப்புறம் நம்ம ப்ராமிஸ். இது அப்ப நம்மள ப்ராமிஸ். பாய் கண்ணா, பார்த்து ஜாக்கிரதையா இரு. ஒழுங்கா சாப்பிடு, நல்லா தூங்கு. வெளியிலலாம் சுத்தாத. ஃபேஸ்புக் அக்கவுண்ட்லாம் வேண்டாம், சரியா? சரி. நான் ஜாயின் பண்ணிருக்க காலேஜ் செம்ம ஸ்ட்ரிக்ட். ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் என்னால் வர முடியும். அடிக்கடி கால் பண்ணு. பேலன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா சொல்லு. அப்பா விட்டு ரீசார்ஜ் பண்ண சொல்றேன். ஓகே. டேய் டைம் ஆகுதுடா, அவளை போ விடு. சரி நான் கிளம்புறேன். போகணுமா? சரி. நான் வரேன். பாய் தாத்தா. பாய் பாய். பாய். பத்திரமா இரு. டேக் கேர்டா. சரி நல்லா படி. பார்த்து ஜாக்கிரதையா இரு. ஓகே பாய். 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 பாய் தாத்தா. இப்ப கண்ணன் அப்புறம் நான் 2 பேரும் ஒண்ணா இல்லை. இது அவங்க வாழ்க்கை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். என்னதான் கண்ணனும் அப்பர்ணாவும் ஒன்னா இல்லைனா கூட அவனுக்கு எப்பவுமே அவ ஞாபகம் தான். அவன் அப்பர்ணாவை மறக்கவே இல்லை. இதுதாங்க அவங்களோட ரெகுலர் மீட்டிங் பாயிண்ட். பாவாடியோட மெக்கானிக் ஷெட். வெயிலோ மழையோ அவங்க எப்பவுமே இங்க தான் இருப்பாங்க. இதுதான் பாவாடை. பாவாடையால பேச முடியாது. இதுதான் பாவாடையோட போட். மெக்கானிக் ஷெட்ல அவங்க இல்லைன்னா கண்டிப்பா இவங்களை இங்க பார்க்கலாம். இப்போ கண்ணனும் பழனியும் காலேஜ் முடிச்சிட்டாங்க. கண்ணன் வேலை தேடிட்டு இருக்கான். பழனி ஊர்ல அவங்க அப்பா பிசினஸை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இப்போ கண்ணனுக்கு வேலை தேடுறத விட ஒரு முக்கியமான வேலை ஒன்று. என்ன மச்சான் இவ்வளோ பில்டப் கொடுத்த? கட்சியில் ரோஸ் தானா? மச்சான் சம்மரிங்டா. ஒரு வழியா ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன். அடுத்த வாரம் அப்பா தான் வரல. அவட்ட இந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பர்டா. வேலை காய்ச்சா தான் மச்சான் என்கேஜ்மெண்ட். அவசரப்படக்கூடாது. உனக்கு எங்க கிஃப்ட் என்ன தெரியும்ல? பாவாடை. எப்படி? ஏண்டா இது வாடா கிஃப்ட். இதை நம்ம தொட்டு பல வருஷம் இருக்கும் மச்சான். ஃப்ரெண்ட்ஷிப்பும் பைக்கும் பழசு ஆக ஆக தான் மச்சான் அட்டாச்மெண்ட் அதிகம். இதை நான் உனக்கு எப்படி புதுசா ரெடி பண்ணி என்கேஜ்மெண்ட்ல கிஃப்டா நிறுத்துறேன் பார். சரி வா 3 பேர் சேர்ந்து ரெடி பண்ணுவோம். என்ன பண்றது?
பாவாடை லிஸ்ட்டு கொடுத்தான், எங்கே வச்சான்னு தெரில. எவ்வளோ நேரம் சார் யோசிப்பீங்க? லிஸ்ட்டை தொலைச்சிட்டேன், கொஞ்சம் இருங்க சார். Anybody here? Hi. மச்சான், ஃபாரினர் தான். டேய் பாதி கதையிலன்னு சொல்லாதடா, ஃபுல்லாக சொல்கிறா. என்னதான் Hi. thanks. Oh, that's yours. Okay. Do you have this? Yeah, we have. Okay, one more thing. நீங்கள் சொல்லுங்கள் சார். இன்ஜின் கேஸ் பேக்கிங் ஒன்று, மற்றதெல்லாம் தெரில. ஃப்ரெண்டு தான் மெக்கானிக்கு, This? மொத்தமாக அழிஞ்சிச்சே. Did you rebore your engine? யா, Okay. And what's the name of your bike? ராஜ்தூத். Oh, that's a great bike. Yeah. And what year is it? 1986. Okay. So you will need a DT 175 piston and control kit, 85 mm piston and cylinder board set Kudunga Anna, Appuram washers, Konjam spare parts Inga Kedekadu. So maybe I can give it to you. In fact, I have them. வாவ், ஹவு யூ மெக்கானிக்? Oh, no. My dad was a mechanic. ஓ, வேர்? பாண்டி? Not really. ஃபாரின்? He's no more. ஓ, சாரி. It's okay. So, yeah, I need this, but you can take my number in case I can give you the spare parts. Packet. And you can... Sure. That one. Yeah. Yeah. Say, I'm Jessica. மை நேம் இஸ் கண்ணன். Nice to meet you, Meet Kanna. you. All right then. Yeah, All the best. thank you. மச்சான், இதுவே நம்ம ஊர் பொண்ணுங்களா இருந்தா நம்பர் கொடுக்குன்னா சீன் போடும். இவ ஜஸ்ட் டேக் டவுன் மை நம்பர், எனி டைம் எனி டவுட் கால் மீன்னு அவளே நம்பர் கொடுத்துட்டா மச்சான். கட் பண்ணு. மச்சான் நான் திருப்பி கால் பண்ணுறேன். ஏய் அப்பர்ணா, எப்போ ஊர்லேருந்து வந்த? ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. ஹாப்பி இன்னைக்கு தான் வந்தேன். அப்படியா? சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு அப்பர்ணா. நான் கண்ணக்கிட்ட ரொம்ப நாளா சொல்லாம இருக்கேன். அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கண்ணா கிட்ட சொல்லையும் தாங்கிற. இல்லடா, சின்ன வயசுல இருந்த திங்கிங் வேற, இப்போ உள்ள மெச்சூரிட்டி வேற. ஆனா கண்ணா அப்படியே தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனா தான் இருந்தது, இப்போதான் கிளியர் ஆச்சு. என்ன லவ்வா? எஸ், திஸ் இஸ் லவ். மேபி அதுக்கும் மேல. அப்புறம் என்ன, சொல்லிட வேண்டியதானே? நான் லவ் சொல்ல அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா? ரிஜெக்ட் பண்ண அவனை விட ஒரு முட்டாள் வேறு யாருமே இல்லை. ரிஜெக்ட் பண்ணா அவன் கண்டிப்பா முட்டாள் தான். மச்சான், நான் உன்கிட்ட சொன்னது அப்பர்ணாட்ட காமிச்சிக்காது, சரியா? சரிடா, சொல்ல மாட்டேன். இங்க கேளு, பிளானை கேளு. அப்புறம் நான் எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு பண்ண போறேன், ஓகேவா? நீங்க பார்ட்டி ஸ்ப்ரே கேக்லாம் வாங்கி வச்சு ரெடியா வெயிட் பண்ணுங்க. நான் ஹோட்டல் மேனேஜர் கரெக்ட் பண்ணிட்டேன். நான் சிக்னல் கொடுத்ததும் லைட் ஆஃப் ஆயிடும். லைட்ஸ் ஆன் ஆனதும் நீங்க ஹாப்பியா ஸ்ப்ரே அடிச்சுட்டு கிராக்கர்ஸ் வெடிச்சுட்டு என்ட்ரி கொடுங்க. அவ செம்ம ஷாக்கில் நிப்பா. அப்ப டக்குன்னு முட்டி போட்டு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். என்ன சொல்றேன்? எப்படி? செம மச்சான். டே சொதப்பிடாதீங்களா ப்ளீஸ்ரா. சரியா? ஓகே சொல்லிட்டல, இந்த வாட்டி ஜமாச்சிடலாம். சரி அப்ப நான் வரேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய், போலாமா? போலாமே. ஓகே. அடலூசு பையில நான் சிக்னல்லே கொடுக்கல, அதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டான். அப்பர்ணா பக்கத்தில் தானே இருக்க? அப்பர்ணா லைட்ஸ். Hey.
தெரியுதா? டேய் தம் அடிக்கிறடா. சரக்கு அடிக்கிறேன். டேய் சரக்குலாம் கிடையாது, இந்த தம்மு. ஏய் சரக்கடி, இந்தா குடி. குடிக்கலாமா? எஸ். சீனியர் சதீஷ். ஆமா. We are going to get engaged. என்னது? நீ செலிப்ரேட் பண்ற பாவாடை. கண்ணை என்கேஜ் பண்ணி பைக் ரெடி பண்ணி தரோம். மச்சான், இன்னும் ரிங் போடல? ஏய், ஒன்னதானே கேக்குறேன். ஏன் இன்னும் ரிங் போடல? ரிங் போடுறா மச்சான். என்னடா பார்த்துட்டே இருக்க? நீ கண்ணா, உனக்கு எப்படி தெரியும்? நீ பழனி சொல்ல வேண்டாம் தானே சொன்னேன். காட்டு. Wow. நான் சதீஷை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சோன்னு எனக்கு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கப்பா. என் பையன் ஆமா அங்கிள். யா. ஹே சதீஷ், இந்தா. அண்ணா ரிங் சூப்பரா இருக்கு. அண்ணா ரிங் நல்லா இருக்குடா. Thank you. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்பா. டேய் ஸ்வீட்டா, ஃபோன் பண்ணு. இந்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்பா. Thanks மா. Thank you. அப்பா நல்லா இருக்குல்ல? தனியா எனக்கு ட்ரீட் வைக்க ஓகேவா? தேங்க்ஸ் கண்ணா. இந்த பணமரத்தை லவ் பண்ற? ஆமா. சின்ன வயசுலேருந்து என்ன தானே லவ் பண்ண? என்ன லவ்வா? நான் இப்ப சொன்ன உன்னை லவ் பண்றேன்னு. என் கூடவே இருப்பியான்னு கேட்டியா பர்ணா? இப்பவும் சொல்றேன் நீ என் கூடவே இருக்கணும்னு. நீ மட்டும் இல்ல, உன் அம்மா அப்பா தங்கச்சி பழனி எல்லாருமே. அதுக்காக இது லவ் ஆயிடாது கண்ணா. பிடிக்கும்னு சொன்னல. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத கண்ணா. குழந்தை மாதிரியா? ஏய் அபர்ணா, நீ சொல்லிதானே நான் சரக்கு தம்மெல்லாம் அடிக்காம நல்ல பையனா வாழ்ந்தேன். நான் சொன்னேனா உன்னை இப்படியே இருன்னு? ஸ்கூல்ல சொன்னியே. ஏன்பா ஸ்கூல் டேஸ்ல யாராவது சரக்கடி தம்மடின்னு சொல்வாங்களா? அப்ப என்ன லவ்வே பண்ணலையா நீ? ஏய், ஏன்டா அவளை போட்டு தொந்தரவு பண்ற? அவ தான் தெளிவா சொல்றாள்ல சதீஷ் லவ் பண்றேன்னு. அப்புறம் என்னடா? அப்பா அவன் குடிப்பான்பா. பா இந்த காலத்துல யாருப்பா குடிக்கல? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடும். அவன் சோஷியல் ட்ரிங்கர்மா, குடிகாரெல்லாம் இல்ல. அப்பர்ணா, உனக்கு தம் அடிக்கிறதே பிடிக்காது, அவன் தம் அடிப்பான். ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் தாண்டா தம் அடிச்சிட்டு இருந்தேன். நீ பிறந்தோன்னு நிறுத்திடலையா? அவன் 2 சிகரெட்ஸ் தான் அடிப்பான்பா. அதுவும் அவன் டென்ஷனா இருக்கும்போது மட்டும்தான். அப்பர்ணா என்கிட்ட சொல்லியிருக்கா. உனக்கும் தெரியுமா? ஏன் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. சதீஷ்க்கு அப்பர்ணா நம்பர் கொடுத்ததே நான் தான். வில்லன் கூட்டத்தை வீட்லயே வச்சிருக்க மச்சான். ஏய், ஏய் அபர்ணா, நீ தானே சொல்லியிருக்க நான் நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருன்னு சொன்ன, சாமியாரா இல்ல. அப்ப நான் சாமியாரா உனக்கு? நில்றா. ஏன்டா அந்த பொண்ணு போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? அந்த சதீஷ்க்கு என்னடா குறைச்சல்? கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்லா செட்டில் ஆயிட்டான், சொந்த வீடு வாங்க போறான். அது மட்டும் இல்லடா, அடுத்த வருஷம் யூஎஸ் போக போறான். இவளையும் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு மேல என்னடா வேணும்? அவன் என்ன வேணா பண்ணிட்டோம், அவளை சந்தோஷமா நான் மட்டும் தான் வச்சுக்க முடியும். Stop this nonsense கண்ணா. I love சதீஷ், அவ்வளவுதான். Hey sweetheart, any problem? Come here. மோள Oh my God. கண்ணா, ஏய் மச்சான் வா நீ இங்க. இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏய், கூட்டு போங்கடா அவனை. பைத்தியக்காரன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஏய் விடுடா மச்சான். என்னடி ஆச்சு அவனுக்கு? பைத்தியம் கிட்ட புடிச்சிருச்சா இவனுக்கு? வீட்டுக்கு வரட்டும், அவனை பேசிக்கிறேன். நான் மயிரிட நல்லவனா இருக்கணும். டேய், நான் நல்லவனா வந்தேன் எதுக்காக? காதலுக்காக. நீ மச்சான் நான் வீட்டுக்காக மச்சான். தம்மு சரக்குலாம் அடிச்சா வீட்டுல சாவடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. அதெல்லாம் இல்யூஷன். பொம்பளைங்களை மதிக்கணும், ஆல் இந்தியன் சமய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குடியே கெடுக்கும், புகைப்பழக்கம் புற்றுநோய் தரும், ஏய் சொல்லிக் கொடுற நோய் அப்படிலாம் சொல்லி நம்மள நல்லா வளர்ப்பாங்களா? ஆனா கல்யாணம் வந்துட்டா மாப்பிள்ளை வெல் செட்டிலா இருந்தா போதும்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை குடிச்சா ஓகே, டென்ஷன் தம் அடிச்சா ஓகே, பொம்பளைங்க அப்படி இருந்தா ஓகே, ரேஸ் பண்ணா ஓகே, சூதானா ஓகே, மேட்டர் பண்ணா ஓகே, பாக்குப்பட ஓகே, ஏன் கஞ்சா அடிச்சா கூட ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல விஷயப்படா போதும். அப்ப என்ன மாதிரி நம்மள பிரச்சனை வளர்த்தாங்க? நம்மள நல்ல விஷயம் போட்டுக்கலாம்ல. ஆனா நாம ப்ரீகேஜில இருந்து பிஜிஜி வரைக்கும் நல்ல பசங்களை வளர்ந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு கம்பெனியா நாய் மாதிரி இன்டர்வியூ கலைஞ்சிட்டு இருக்கோம். இங்க 12 படிக்கிற பையன் 10 பண்ண உஸ்தார் பண்ணி ஜாலியா சுத்துவான். அவனுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அப்பா காசுல மாமன் காசுல பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கிட்டு 4 வீடு வச்சுக்கிட்டு நைட் எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு வாசனை சென்ட் அடிச்சுட்டு வருஷத்துக்கு பெத்து போட்டு பொறுப்பான குடும்ப தலைவனா இருப்பானுங்க. நாம நல்ல பசங்களாவே நாரி போவோம். அவனுக்கு கூட்டிட்டு சுத்தி கட்டி விடுறாங்க பாத்தியா? அதுல சக்கவே மக்கள் வந்து பொண்ணிட்டே சேரும்.
அதெல்லாம் வேணாம். மேட்ரிமோனி சைட்ல பார்த்தா அங்கேயும் பையன் குடி கூடாது, தம்மடி கூடாது, அஃபேர் கூடாது, வீடு வச்சுக்கணும், கார் வச்சுக்கணும், மொத்தம் 1000 கண்டிஷன். ஆமாங்க, நாங்க நல்ல பசங்க தான் ப்ரூவ் பண்ணி அதையும் ஓகே பண்ணி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் மாசம் பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், பைக் லோன், ஹெல்த் இன்சூரன்ஸ், எல்ஐசி பிரீமியம், வீட்டு வாடகை, அம்மா அப்பா குழந்தை குட்டி பிரசவம், மொத்த வாழ்க்கை வறுத்தொடுக்க மச்சான். சாவர வரைக்கும் சந்தோஷம் என்னன்னு தெரியாம செத்து போயிடுவோம். அதையும் மீறி சந்தோஷத்துக்காக வெளில போனா ஒருத்த வந்து சேர்ந்து 8 ஸ்டார்